சிற்றம்பலம் கவிஞர் லட்சுமிபதி வெள்ளூர் ஃபோர்ட் சேனல் வழியாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் உங்களுக்கு 4ஆம் திருமுறையில் அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய 4ஆம் திருமுறை அப்பர் சுவாமிகள் சைவ குறவர்களில் 4வரிலே 2ஆம் இடத்திலே வைத்து போற்றப்படுவார். இடம் பெருசல்ல, நாம் சொல்லுகின்ற வரிசையிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆக சைவ திருமுறைகள் 12, ஞான ஆசிரியர்கள் அது எழுதியவர்கள் 27. இதை நான் பதிவு செய்துவிட்டு அப்பர் சுவாமிகளுடைய சூழ்நிலையிலே அவர் கடலூரில் இருக்கின்ற திருப்பாடலீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் இருக்கின்ற கடலிலே அவரை கல் கட்டி அவர் உடம்போடு கல்லை கட்டி அவரை கடலில் எரிந்து விடுகிறார்கள். அவர் கடலிலே அந்த கல் தெப்பமாக மாறி அவரை கரை சேர்த்து விடுகிறது. பிறகு இறைவனை நினைத்து அவர் பாடுகிறார். அந்த ஆபத்துக்கள், பல ஆபத்துக்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. மன்னர்களால், பல்லவ மன்னர்களால் அவருக்கு பல பிரச்சனைகள் கொடுக்கப்பட்ட ஒட்டிலும் இருந்தும் அவர் எல்லாவற்றிலுமிருந்து இறைவனால் காப்பாற்றப்படுகிறார். என்னை காப்பாற்ற வேண்டும் அவர் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பங்கள் தான் ஒரு 10 பாடல்களாக, ஒரு பதிகமாக, ஒரு பதிகம் என்பது 10 பாடல்கள். அதில் முதல் 2 பாடல்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். 4ஆம் திருமுறை 11வது திருப்பதிகம். இன்றைக்கு நான் 3வது பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான பாடல் இது. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையா, பண்ணிய உலகத்தில் பயின்ற பாவத்தை நுண்ணினின்று அறுப்பது நமச்சிவாயவே. 1000 பிரச்சனைகள், கவலைகள் அப்படியே குத்துவாங்க, கூடவே இருப்பாங்க, குத்தி குத்தி உங்களை குத்துவீரம் ஆகிடுவான். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாது. எந்த பாவம் உங்களை ஒன்றும் அணுகாது. இல்லை நீங்கள் சப்போஸ் நீங்களே பாவம் செஞ்சிட்டீங்க என்று நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பாவம் பண்ணிட்டோம்பா, இல்லை என்ன பாவிகள் நிறைய பேர் என்னை சித்திரவதை பண்ணிட்டாங்க, நான் எனக்கு வழியே இல்லை, போக்கிடமே இல்லை, நான் யார்கிட்ட போய் குறை சொல்ல முடியும். பார்க்குறவங்க எல்லோரும் நல்லா பழகிறாங்களே தவிர கஷ்டப்படுத்தி அதில் சிரிக்கிறாங்களே, அவனுடைய மனசு புரிஞ்சு பேசலையே, வழியை தானாக கொடுக்குறாங்களே. ஆக இந்த வழிகளை அவரவர்களுக்கு வருகிற போது உணர்வார்களே தவிர அடுத்தவனுக்கு அந்த வழிகளை நாம் கொடுக்குறோமே, அந்த வழிகள் நமக்கு வந்தால் எப்படி இருக்குமென்னு யோசிப்பதில்லை. அதை மாதிரி இந்த பாவம் செய்கின்ற போது நமக்கு அந்த பாவத்தினுடைய கடுமையான தண்டனைகள் என்ன என்பது நமக்கு தெரியாத பாவங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆக அந்த பாவங்களிலிருந்து விடுபடணும். என்ன நினைக்கணும், அப்படி நிறைய நீ பாவங்களே செய்தாலும் பாவிகள் மத்தியிலே நீ வாழ்ந்து அடிபட்டு உதைப்பட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி நீ காணாமல் போகின்ற சூழ்நிலை வந்தபோது கூட உனக்கு ஒரே ஒரு துணை இருக்கிறது, நம்பிக்கோடு இருங்கள். அந்த துணை தான் நமச்சிவாயவே என்கிற 5 எழுத்து. நமச்சிவாய, சிவாய நம என்கிற அந்த 5 எழுத்து உனக்கு துணையாக இருக்கும். எப்படி இருக்கும், அவன் வானத்துக்கு வரைக்கும் விறகு அடுக்கி வச்சுட்டான், ஒரே ஒரு வெத்துக்குச்சி, ஒரு சின்ன ஒரே ஒரு தீப்பொறி அந்த உயர அடுக்கி வைத்திருக்கின்ற அந்த விறகு கட்டைகள் நடுவில் ஒரே கீழே ஒரு சின்ன தீக்குச்சி, ஒரே ஒரு சின்ன தீப்பிழம்பு, ஒரு பொறி பட்டால் கூட போதும், மொத்த விறகு எரிஞ்சு போயிடும், காணாமல் போயிடும், பஸ்மம் ஆகிடும். அந்த மாதிரி தான் உனக்கு வந்த பாவங்கள், பிரச்சனைகள், சவால்கள், வலிகள், வேதனைகள், விரக்திகள் எல்லாமே இந்த விறகில் ஒரு தீ பொறி பட்ட பின்பு எப்படி அழிந்து பஸ்மமாகி விடுகிறதோ அப்படி உன் பாவங்கள் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்கிற போது பஸ்மமாகிவிடும், காணாமல் போய்விடும். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை சொல்கிறேன். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழில் உண்ணிய புகில், நெருப்பு தூய்பொறி அந்த அடுக்கிய அந்த விறகு கட்டைகளுக்கு உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா அந்த மொத்தமே அவை ஒன்றும் இல்லாமல் அழிந்து போகும். பண்டிய உலகத்தில் பயின்ற பாவத்தை, இந்த உலகத்தில் நீ செய்த பாவத்தை, இல்லை உனக்கு பலர் பிறர் கொடுத்த பாவ செயல்கள் மூலம் நீ பயந்து கடந்தால் உனக்கும் ஒரு வழி இருக்கிறது, நுண்ணி நின்று அறுப்பது நமச்சிவாயவே என்பதை நாம் நினைவில் வைப்போம். இன்னொரு பாடல், 4வது பாடல், ரொம்ப இது எனக்கு ரொம்ப ரொம்ப மன ஆறுதலாக இருக்கின்ற ஒரு பாடல். நிச்சயமாக நம்ம இந்த அப்பர் சுவாமிகள் இந்த பாடலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடிக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம், அழுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாம் முற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. மலை அடியில் ஒரு பாறை கீழே நீ மாட்டிக்கின, பாறை மேலே விழுந்துருச்சு, நீ வெளியிலே வர முடியாது, கழுத்து வரைக்கும் பாறை இருக்கிச்சு, நீ அதுலேருந்து மீண்டு வர முடியாது, பாறை தூக்கத்துக்கு ஆள் யாருமே இல்லை. அப்படியே நீ பாறையின் கீழ் மலை அடியின் கீழ் மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு அல்லல் பட்டு சிரமப்பட்டு நீ வாழவே முடியாது, வெளியேறவே முடியாது, அவ்வளோதான் நம்ம கதி, அதோ கதி என்று நினைத்து நீ அப்படி ஒரு பாறையின் கீழ் சிக்கி கிடந்தால் கூட நீ மற்றவர்களை காப்பாற்று என்று கூட நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை காப்பாற்ற நிச்சயமாக இறைவன் அந்த சிவபெருமான் உனக்கு கை கொடுப்பான். உன்னை அந்த மலை அடிவாரத்தில் இருந்த பாறையின் இடுக்கிறது உன்னை காப்பாற்றி
உன்னை இடுக்கண்ணிலிருந்து காப்பாற்றி விடுவான், அந்த நம்பிக்கை உனக்கு தேவை என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். இடுக்கண் பட்டிருக்கணும், நிறைய துன்பங்கள், துயரங்கள், அவலங்கள் உன்னை வந்து நேர்ந்தாலும் கூட இறந்து யாரையும் எனக்கு இது கொடுங்க, இது செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை விடுவிச்சிருங்க, நான் பிரச்சனையில் இருக்கிறேன், ஆபத்தில் இருக்கிறேன், நீ போய் கெஞ்சாத, நான் கெஞ்ச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, அப்பர் சுவாமிகள் சொல்கிறேன். அப்பர் சாமி என்ன சொல்கிறாரு, அப்படி ஒரு சூழ்நிலை என்னை இடுக்கண்கள் அடுக்கி வந்து என்னை அப்படியே குத்துயிரும் கொலையரமாக ஆக்கினா கூட நான் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்க மாட்டேன், கெஞ்ச மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு யார் இருக்காங்க? நமச்சிவாய மந்திரம் கூட இருக்குது, சிவபெருமான் என் கூட இருக்கார். எப்படி இருக்கிறாரு? இடுக்கண் பட்டிருக்கணும் இறந்து யாரையும் விடிக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம். அடுக்கல் என்றால் பாறை அல்லது மலை அடிக்கடி வச்சுருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட பாறை இடுக்கில் கீழ் நான் மாட்டிக்கொண்டாலும் கூட அருளின் நாம் முட்ட இறைவனுடைய அருள் நம் மீது படுகின்ற போது நாம் முட்ட நடுக்கத்தை கெடுப்பது, நான் நடுக்கத்தில் கிடந்த அந்த பாறையின் இடுக்கிலே மாட்டிக்கொண்டு நடுக்கத்தில் கிடந்தாலும் கூட என்ன நமச்சிவாய மந்திரம் அந்த சிவபெருமான் என்னை காப்பாற்றி விடுவான், நடுக்கத்திலிருந்து காப்பாற்றி விடுவான் என்பதனாலே நான் யாரிடத்திலும் இறந்து கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்கிறார். ஆக நமச்சிவாய என்கிற மந்திரத்தை நீங்கள் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏனென்று கேட்டால் சிக்கனை பிடித்து கொண்டால் நீ எங்கிருந்து அருள்வாய் இறைவா என்று மாணிக்கவாசகர் சொல்லியதை நாம் நினைவு கூறுவோம்.